தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் விடியல் கட்சியிலிருந்து திரு இளமாறன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். இப்போ குறிப்பாக விஜயனுடைய மாநாட்டுக்கு பிறகு அவர் பேசினதுக்கு பிறகு அவருடைய கொள்கை தெளிவாக ஓரளவுக்கு அறிவிச்சதுக்கு பிறகு சீமான் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்து விஜயை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு தினம் தினம் செய்திகள் வந்துட்டு இருக்கு, ஃபோட்டோஸாக வந்துட்டு இருக்கு. இது குறித்து ப்ரெஸ் மீட்டில் சீமான்கிட்ட கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, காத்தடிச்சா கீழே விழுறதுக்கு இது ஒன்றும் பதறுகள் கிடையாது, நாங்களாம் முத்திய நெல்கள்லாம் சொல்கிறாரு. கள நிலவரம் எப்படி இருக்குது? நீங்கள் கள நிலவரத்தை நம்ம 14 வருஷமாக கள நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். 2016 தேர்தலில் சீமான் போட்டி, அதுக்கு முன்னாடி வந்து திமுகவுக்கு கொஞ்சம் அதிமுகவுக்கு ஆதரவாக போய் சட்டமன்றத்தில் 2011 2014 நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக போய் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொன்னார். இலை மலர்ந்துச்சு, ஈழம் மலர்ந்துச்சான்னு கேள்வி வச்சோம். இன்ன வரைக்கும் சீமானுக்கு பதில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வாரத்தை கூட ஒரு போராட்டம் கூட ஜெயலலிதாவை நோக்கி ஒரு கேள்வி கூட சீமான் வந்து ஜெயலலிதா உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த கேள்வி வந்து சீமான் வைக்கல. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சீமானுடைய கட்சி என்பது, ஏன்னா நான் அதில் கட்சியில் இருந்தவங்கனால சொல்கிறேன். நானும் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். அது எப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போய் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வர பேட்சாக வெளியே வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் கட்சி வந்து அது ஒரு இருந்துச்சு. இது இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ என்னன்னா வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சுன்னா என்னாச்சு, பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து அதுலேருந்து உடஞ்சி விஜயுடைய கட்சிக்கு வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அந்த ஆற்றாம தாங்கல அவருக்கு வந்து ஐடியாலஜிக்கல் ரீதியாகவும் விஜய் வந்து தன்னை தாக்கிட்டாரு. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் போச்சு, இது வாங்கின 8% 3ஆம் மணிக்கு இருக்கக்கூடிய வாக்குகளும் வந்து டோட்டலாக வந்து காலியாயிரும். அப்படிங்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திராவிடத்தை பிடிச்சி போராண்டிட்டு இருக்கிறார். திராவிடம் தமிழ் தேசியத்தை வச்சுக்கிட்டு திராவிடத்தை பிடிச்சி போராடுன்னு, திராவிடம் திருட்டு திராவிடம், அந்த திராவிடம் இந்த திராவிடம் ரெண்டும் இப்படி ஒன்றா இருக்க முடியும், ரெண்டு அப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டும் இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்கு. சீமான்னு இருக்கக்கூடிய புழைப்புவாத போலி தமிழ் தேசியவாதியும் மணியரசன் போன்ற போலி தமிழ் தேசியவாதியும் தான் தமிழ் தேசியம் திராவிடத்துக்கான குழப்பங்களை இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் என்ற ஸ்ட்ரக்சரை கொடுத்த தமிழரசனும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தனியிலம் என்ற நாட்டை அமைக்க வேண்டும் என்று அந்த நாட்டுக்கான தமிழ் தேசிய ஸ்ட்ரக்சரை கொடுத்த தலைவர் பிரபாகரனும் திராவிடத்தை எதிர்க்கல. இன்னும் அதுக்கும் தாண்டி போய் திராவிட இயக்கங்கள் தான் பிரபாகரனுக்கு அரணாக நின்றது. தலைவருக்கு வந்து நீங்க வந்து ஆயுத சப்ளையில இருந்து இங்க வந்து போராட்டத்திலிருந்து அத்தனையும் வந்து இங்க இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்ட திராவிட இயக்கங்கள் தான் நின்றுச்சு. விடுதலை புலியோட காலம் துவக்க காலம் தொட்டு அழிவு வரைக்கும். தமிழ் தேசியத்துக்கு மணியரசன் வந்து அதுக்கு என்ன பண்ணாருன்னு காட்டணும்ல. திராவிடம் துறக்கொடுத்து, திராவிடம் ஏமாத்துச்சு. தமிழ் தேசியத்தில் மணியரசன் என்ன பண்ணாரு? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லைங்க. அப்ப இது பூரா பிதற்றல். நீங்க தமிழ் தேசியதும் தப்பு இல்ல, திராவிடமும் தப்பு இல்ல. ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்த போவன் வந்து அவனுடைய சுயத்துக்காக தவறு செய்யலாம். கம்யூனிஸ்டில் இருக்கணும் தவறு செய்யலாம், திராவிடத்தில் இருக்கணும் தவறு செய்யலாம், தமிழ் தேசியம் இருக்கணும் தவறு செய்யலாம். ஆனால் ஐடியாலஜி என்னைக்குமே தவறாகாது. சமீபத்தில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்தது வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த கட்சியில முதன்மை கொள்கையாக பெரியாரை அவர் முன்னிறுத்தி தமிழ் தேசியம் திராவிடமும் எனது 2 கண்கள்னு சொன்னார் இல்லையா? அதுல இருந்து அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசுகிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜயுடைய வருகை என்பது நம்ம வந்து தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் காமராஜர் அவர்களையும் என் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கின்றேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை கொள்கையோடு விஜய் வந்து சொல்லிட்டு அதை தன்னுடைய கட்சியின் மூல கொள்கையாக வைத்து கட்சி ஆரம்பித்ததை தமிழர் விடியல் கட்சி வரவேற்கின்றது. அதன் பிறகு திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் என்ற இத்தனை பல நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த அரசியலை மீண்டும் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தவுடன் அதை உறுதிப்படுத்தி இருப்பது வந்து மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. சீமான் ஏன் பதறாருன்னா, சீமான் வந்து விஜயை தன்வயப்படுத்துவதற்காக நீங்க பார்த்துருக்கலாம், விஜய் எந்த ரிப்ளையும் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு 5 வருஷம் 6 வருஷமா நானும் விஜயும் நானும் விஜய் என் தம்பி, நான் தான் சொன்னேன் படம் நடிக்க உடனே எடுத்தாத, எதுவுமே நடந்திருக்காது. எல்லாமே இந்த ஒன்லைன் ஸ்டோரி எக்ஸாகரேட் பண்ணி டைரக்டர் சொல்ற மாதிரி அவரோட டைரக்டர் வியூல இருந்து விஜய் என்னமோ இவரை கேட்டுதான் எல்லா விஷயமும் பண்ற மாதிரி, விஜய்க்கும் இவருக்கும் ஒரு பயங்கரமான உறவு இருக்கிற மாதிரி சமூகத்துக்குள்ள இவர் காமிச்சிட்டே வந்துட்டாரு. வழக்கம் போல இதுவும் கதை, அதான் எல்லாம் கதை தான், வழக்கம் போல கதை தான். விஜய் என்ன பண்ணிட்டாரு, மேடையில உட்காந்து எல்லாத்தையும் விமர்சிக்கும் பொழுது சீமான பெரிய விமர்சனம் பண்ணிட்டாரு. விசிலடிச்சாங்க குஞ்சுகள், சும்மா மேடை ஏறி நின்று ஊன்னு கத்திட்டு இருந்தோம்னா வந்து எதுவும் செயல்பட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து 14 வருடமாக இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரிவினை அரசியல் சீமான் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வந்து போலி திராவிடம் வந்து திருட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவாக்கி வச்சிருந்த ஒரு கட்டமைப்பை விஜய் ஒரே நாள் உடைச்சிட்டார். உடச்சுடனே நீ சீமானுக்கு வந்து அங்கே போறக்கும் வழி இல்லை, என் தம்பின்னு இருந்தவர் வந்து அங்கே போய் சேர்றதுக்கும் வழி இல்லை. மொத்தமாக சீமானுக்கான கேட்வே டோட்டலாக வந்து காம்பவுண்ட் கட்டி மூடின உடனே சீமானுக்கு வந்து ஆற்றாமையில வந்து பொங்கி தினமும் வந்து பிதற்றிட்டு இருக்காரு. நம்மள முடிச்சிட்டாங்க. ஆமா முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிதற்றிட்டு இருக்காரு. அவ்வளவுதான்.
இப்போ அடுத்தது நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க, விஜய் வந்து பெரியாரை ஒரு முதன்மை தலைவராக காமிச்சாருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி குறிப்பாக அவர் எந்த தலைவர் சமாதிகளுக்கும் போயோ இல்லை நினைவிடத்துக்கு போய் வந்து எந்த அஞ்சலி செலுத்துறாரு. ஆனால் பெரியாருடைய நினைவிடத்துக்கு வந்து அவர் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. இந்த வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் பெரியார் திராவிட அரசியலிலிருந்து ஒரு பாகமாக தமிழ் தேசியத்தை இணைச்சு கொண்ட இடம் எப்படி இருக்கு நீங்க? அதுதான் வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு இடம். விஜய் போன்ற ஒரு 60 லட்சம் 70 லட்சம் இளைஞர்களை தன்மைப்படுத்திக்கூடிய விஜய் அவர்கள் நீங்க வந்து 19 நீங்க வந்து கெஜ்ரிவால் பண்ண அரசியல் போல, அண்ணா ஹசாரே பண்ண அரசியல் போல நான் வந்து நேர்மையான ஒரு அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். வித்தவுட் ஐடியாலஜி, சித்தாந்தம் இல்லாமல் நீங்க வந்து விஜய் வந்து ஒரு 19 ஒரு அரசியல், நேர்மையான அரசியல், நியாயமான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளீன் பாலிடிக்ஸ் சொல்லி முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம விஜய் வந்து சமூக நீதிக்காக இந்த மண்ணிலே போராடியவர்கள், அடக்குமுறைக்கு எதிராக போராடியவர்கள், சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, சாதிய வர்ணபேதத்துக்கு எதிராக போராடிய தலைவர்களை கொண்டு வந்து தன்னுடைய தலைவராக நிறுத்துறதுங்கிறது விஜய் அதுல பாதிக்கப்பட்டிருக்காரு. நீங்க கடந்த ஆண்டு பார்த்திருக்கோம். நீங்க வந்து எச் ராஜா போன்றவர்கள், அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் வந்து விஜய் வந்து ஜோசப் விஜய் தமிழனா, ஜோசப் விஜய் தமிழனான்னு மதத்தை வைத்து பாட்டு பாடினது, விஜய் ஒரு கேலி செய்தது, விஜய் வந்து சமூக கருத்துக்கள் சொல்லும்போது கத்தி போன்ற படங்களில் எடுத்து சமூகத்தை பற்றியான கருத்துக்களை சொல்லும் போதெல்லாம் விஜய் வந்து அந்நியப்படுத்துகின்ற, மத ரீதியான அந்நியப்படுத்துகின்ற சிறுபான்மை மதம் காரணத்தினால அந்நியப்படுத்துறதுக்கான வேலையை வந்து அவங்க தொடர்ச்சியா செஞ்சாங்க. அந்த வெறி தான் அதுல பாதிக்கப்பட்டு நிற்கின்றனால வந்து விஜய் இயல்பாவே அந்த ஒரு எண்ணம் இருக்கு. அந்த தந்தை பெரியார் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்டடி அவருடைய படிப்பினை மூலியமாக பெரியார் என்ன செஞ்சிருக்காரு, அம்பேத்கர் என்ன செஞ்சிருக்காருங்கிற அந்த படிப்பினைக்குள்ள வந்து இதை நாம் அரசியலாக முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதை முன்னெடுத்ததாக தான் நான் வந்து பார்க்குறேன். இல்லை, கடந்த 2017க்கு பிறகு குறிப்பாக 2014-15 பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பாசிசம் வந்ததை அவர் நேரடியாகவே பார்த்துருக்க வாய்ப்புண்டு. குறிப்பாக ஜிஎஸ்டி பிரச்சனையிலிருந்து இடி பிரச்சனைகள் வரைக்கும் அவர் பார்த்துருப்பாரு. அதில் இருந்து இந்த மதவாத சக்திகளோடு நாம் வேறுபடுத்தி காமிக்கணும்னு உறுதியாக இருக்காருன்னு நீங்கள் நம்புறீங்களா? நம்ம நிச்சயமாக உறுதியாக இருக்காரு. நீங்கள் வந்து அவர் சித்தாந்த எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு இல்லைங்க பாரதிய ஜனதாவை. நீங்கள் பொதுவாக பேசாமல் பாரதிய ஜனதாவை வந்து ஐடியாலஜி, சித்தாந்த எதிரிகள், அரசியல் எதிரிகள் சொல்லிட்டு திமுகவை சாடிட்டு ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதாவை காமிச்சிட்டார். அப்போ என்ன, ரைட் விங்க்கு எதிராக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டார். வலதுசாரி தத்துவத்துக்கு எதிராக வந்து என்னுடைய அரசியல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக மேடையிலே போட்டு உடச்சிட்டார். இப்போ இந்த நேரத்தில் பெரியார் இயக்க சிந்தனையாளராக, ஒரு பெரியாரிஸ்டாக நாம் விஜய் எப்படி அணுகலாம்? அதாவது நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட விஜய், தனிப்பட்ட நடிகர் என்பதை தாண்டி விஜய் பின்னாடி ஒரு பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய, சமூகத்தில் வேலை பார்த்து கொண்டு, கல்வி கற்றுக்கொண்டு இந்த சமூகத்தில் நிற்கக்கூடிய இளைஞர்கள், இவங்களை வந்து விஜய் வந்து ரைட் விங்கா கொண்டு போய் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? விஜய் எடுத்துட்டு போவது என்பது விஜய்க்கான உருவான கூட்டத்தை வந்து தானா உருவான கூட்டம் என்பது போல விஜய்க்கு அவருடைய ரசிகளாக உருவான கூட்டத்தை வந்து அவர் ஒரு சமூக சீர்திருத்த கருத்தியல் சித்தாந்தத்தோடு எடுத்துட்டு போறது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கதாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயத்து நடந்துட்டு இருக்குது, கட்சி ரொம்ப பலவீனப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ப்ரெஸ் மீட்லாம் பயங்கரமாக எமோஷனாகி பேசுகிறார். முதல்ல மாதிரி இல்லை, இப்போல்லாம் வந்து பதட்டமாகறாரு. வரக்கூடிய தேர்தலில் அவர் என்ன வாக்கு வாங்குறது வாய்ப்பு இருக்குது? என்ன சூழல் நடக்கும்? தேர்தலில் மிக மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க. 2%, 2% மேலே அது தாண்டாது. நீங்கள் ஆரம்பத்தில் 1.1 வாங்கினாரு இல்லைங்க, அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்துடைய வாக்கு அப்படிங்கிறது வந்து வந்தோடனே 7% வாங்கினாரு, அதுக்கப்புறம் 11% வாங்கினாரு, இப்போ 2.2 ஆச்சு பாருங்க விஜயகாந்த். அதுதான் வந்து சீமானுக்கு கொடுத்த ஓட்டு. என்றைக்குமே 3ஆம் மணிக்கு வந்து வாக்கு இருக்கும். அது வைகோ ஐயா காலத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி வந்து உழைவு உழைப்பாளர் கட்சின்னு நினைக்கிறேன், ஒரு விவசாய சங்கம் சார்ந்த ஒரு கட்சி வந்து தனியாக நின்னாங்க சுதந்திரம் பெற்ற பிறகுலாம். அந்த மாதிரி வந்து 3ஆம் மணிக்குங்கிற வாக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாக்கு தான் இப்போ சீமானுக்கு கொடுக்குது. அது விஜய் வருகையினால டோட்டலாக டிசாஸ்டர் ஆக போகுது. மொத்தமாக அது கலைஞ்சு போயிருங்கிற காரணத்தினால தான் சீமான் அவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒன்றா இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த பக்கம்னு காட்டு ஃபர்ஸ்ட்டு. இப்போ விஜயோட கூட்டணி போக முடியாது அப்படிங்கிற போது அவருக்கு ஆப்ஷன் வந்து அதிமுக மட்டும்தான் இருக்கு. ஆமாம், அதிமுக தான். அதிமுக போச்சுன்னா அதிமுக ஏற்கனவே தெருவுக்கு கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி தெருவுக்கு போய் நின்று இருக்கு. எடப்பாடியோட தலைமையில் இருக்கிற அதிமுக 10 தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு. ஆரம்பத்தில் ட்ரிபிள் மர்டர் பழனிசாமி, அதுக்கப்புறம் வந்து கொடநாடு மர்டர் பழனிசாமி, இப்போ வந்து 10 தோல்வி பழனிசாமியா தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் வந்து அரசியல் களத்தில் நின்று இருக்காரு. அவர் வந்து நீங்க வந்து சீமானுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய மக்கள் அவங்க ஒரு கோடி பேர் 1.5 கோடி பேர் இருப்பாங்க. அவங்க நீங்க அந்த ஓட்டு பூரா மொத்தமா காலியாயிரு எடப்பாடிக்கு. சீமானோட கூட்டணி பண்ண டோட்டல் அவுட்டுங்க. யார் ஓட்டு போடுவா? அவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க. நம்மளை போன்ற சமூகத்தில் வந்து இவனோட பிரிவினையை ரசிக்காம இல்லைன்னா வந்து நீங்க வார்டு கவுன்சிலராக ஜெயிச்சிருக்கணும் இல்லைங்க. சொந்த ஊர்ல ஒரு ஓட்டு சீமானுக்கு ஜெயிக்கிற வக்கல் இல்லைங்க. 2 லட்சம் ஒரு கட்சி தலைவன் இந்த பேச்சு பேசிட்டு இருக்க மக்கள் இல்ல. என்னன்னா அவ்வளவுதான் அறிவு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படிங்குது. என்ன, கல்வி போன்ற மற்ற எந்த செல்வமும் செல்வம் இல்ல, கல்விதான் ஒருவனுக்கு ஆக பெரும் செல்வம் அப்படிங்கிறதா அதுக்கு அர்த்தம்.
இந்த ஆள் என்னங்கிறா மாடு மேய்க்க போறான்னு சொல்லி இந்த எல்லாம் சமூகம் திட்டும் போது ஐயோ பைத்தியக்காரா எல்லாம் மாடு மேய்ச்சி தாண்டா நாங்க வெம்பாடுபட்டு காட்டுல இறங்கி கழனியில் இறங்கி நெல் விதைச்சு காய அறுத்து கழனியை வெட்டி என் பிள்ளைய கொண்டு படிக்க வச்சு மேலே போகணும்னு அனுப்பிடுறோம். நீ பைத்தியக்காரா அவங்கள பூரா திரும்பவும் வந்து மாடு மேய்க்க கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி சமூகம் திட்டும் பொழுது திருக்குறள் எடுத்து இந்த திருக்குறள் எடுத்து பாத்தியா திருவள்ளுவரே மாலை போல மற்ற செல்வம் இல்ல கல்வி எல்லாம் சும்மா சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. அப்ப இவ்வளவுதான் அதோடைய அறிவு, சீமானுடைய அறிவு. எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு அடிப்படையான ஒரு கேள்வினா, அவர் இப்படி கான்ட்ரவர்சியா பேசிட்டே இருக்காரு, தப்பு தப்பா பேசுறாரு, பொய்யா சொல்றாரு, கதையா சொல்றாரு, அவர்கிட்ட கட்சிக்காரங்க யாரும் போய் சொல்ல மாட்டாங்களா இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு? சொல்றவனு பூரா வெளியே அனுப்பிடுவார்ல. இப்ப நாங்களே ஏன் வெளியே வந்தோம், ஆரம்பத்துல இருகரம் பிரித்து நிற்கின்ற அனைவரும் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு, திடீர்னு பார்த்தா பெரியார் வந்தேரி அப்படின்னாரு. பெரியார் வந்தேரின்னு சொல்லிட்டு மக்களை பூரா பிரிவினை அரசியல் பண்ணும்போது RSS உள்ள போகும்போது நம்ம பார்த்துட்டு அதுல இருந்து வெளியே வந்துடும். யார் சொல்லி இருந்தாலும் கேட்டிருந்தாலும் கட்சி விளங்கி இருக்குமே. அதை கேட்கக்கூடிய ஆளெல்லாம் சீமான் கிடையாது. போய் சொல்றது இங்க தவறு, தப்பா சொல்றீங்கன்னு சொன்னாலும் அவர் வந்து கேட்கக்கூடிய ஆள் இல்லை. இல்லை, இப்போ சீமானுடைய குரலாக இடையில கஸ்தூரி கூட பேசுகிறாங்களே, அவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் ரொம்ப ரொம்ப நலிஞ்சு போயிட்டதாகவும் ரொம்ப அக்கறையாக அவங்க சொல்கிறாங்க. எங்கள் தமிழ்நாட்டில் பார்ப்பனர் ரொம்ப முக்கியமானவங்க, நாங்கள்லாம் பெரிய அறிவாளிகள், டிவி டிபேட்லாம் கூட பேசுகிறாங்க. நாங்கள் அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் கரப்ஷனே வந்துருச்சு அப்படிலாம் பேசுகிறாங்க. ரெண்டாவது அதில் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு சமூகத்தை பற்றிலாம் அவங்க வந்து பேசுகிறாங்க. இது ஒரு சீமானுடைய வாய்ஸ், சீமானுடைய குரலாகவே ஒலிக்குது. சீமானுடைய குரல். சீமானுக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்துச்சுன்னா சீமான் என்ன பண்ணுங்க, நீ என்ன பேசுற? நேற்று வந்து நின்று சீமான் என்ன பேசுறாரு, ஒரு தமிழன் மானத்தமிழத்தை வந்து எதிர்த்து நின்றாங்கன்னா இவங்களாம் போயிடும். யார் மானத்தமிழ் என்னன்னா இருக்கக்கூடாதா? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளை தமிழன் அப்படிங்கிறாரு. உங்க மனைவி எடுத்துக்கலாம், நீ சமூகத்தை சொல்ற, நான் உன் வீட்டை குறிப்பிடுறேன். உங்க வீட்டில் உங்களுடைய மனைவி கயல்விழி, தகப்பன் யாரு? தமிழ் சமூகத்தை சார்ந்தவர், தமிழை தாய்மொழியாக கொண்டவர், தாய் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். உங்க மனைவிக்கு தாய்மொழி என்ன? தகப்ப மொழி கொடு. தாய்மொழி என்ன? கயல்விழி அவர்களுக்கு வந்து தாய்மொழி தெலுங்கு, உனக்கு தமிழ். உங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து பிறந்த பையனுக்கு என்ன தாய்மொழி? அவனை தமிழ் தேசிய இனத்தில் கொண்டு வருவியா, திராவிட இனமா கொண்டு வருவியா, அல்ல தெலுங்கு தேசிய இனம் கொண்டு வருவியா? நீ பேசுற சித்தாந்தம் எங்க அடிபடுதுன்னா உன் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருது. உன்னோட வெளியில போய் நாங்க பல எடுத்துக்காட்டு எடுத்துக்கொண்டு சொல்ல தேவையில்லை, உன் வீட்டில் சொன்னாவே முடிஞ்சு போயிருது. உன்னுடைய மாமியார் தெலுங்கு விஸ்வகர்மாவை சார்ந்த உங்க மாமியார் நல்லவங்கன்னா வாழக்கூடிய மற்றவங்க எல்லா தமிழரும் நல்லவங்க தான், தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க நல்லவங்க தான். உங்க மாமியாரும் உங்க மச்சனும் நேர்மையானவங்கன்னா இங்க இருக்கிற எல்லாரும் நேர்மையானவங்க இல்ல. அவங்க கேட்டவங்கன்னா முன்னாடி கூட்டிட்டு வா, இவர்கள் இருவரும் தெலுங்கர்கள், மிக மோசமானவர்கள், தமிழனை அழிக்க வந்து இந்த மண்ணில் வந்து வந்தேரிகளாக வந்து நின்றவர்கள், வந்து தமிழன் காளிமுத்துவை வந்து திருமணம் செய்து காளிமுத்துவை திராவிட இயக்கத்துக்குள் விட்டு பல 100 கோடி ரூபாய் திருடிய குடும்பத்தை சார்ந்தவர் என் மாமியாரும் என் மச்சனும் காட்டிட்டு அப்புறம் கலைஞர் பேசு, வைகோவை பேசு, மற்ற எல்லாத்தையும் பேசு. நீ இப்போ தொடர்ச்சியாக வந்து சீமான் ஒன்றா ஒரு அலிகேஷன் வச்சுட்டு வரதுல முக்கியமான விஷயம், தமிழ் தாய் வாழ்த்தை நான் வந்து மாற்றிடுவேன் அப்படிங்கிறாரு. யாருக்கு இந்த அதிகாரம், யார் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கு? நான் வந்து இதை செய்வேன், நான் வந்து அதை செய்வேன், இவன் தமிழன் இவன் தமிழன்ங்கிற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் இல்லையா? இந்த அதிகாரம் அவருக்கு யார் கொடுத்தது? அந்த அதிகாரத்தை தானே எடுத்துக்கிறாரு. பைத்தியத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ரோட்ல போறீங்க சொல்லிட்டீங்க, அந்த அதிகாரம் நமக்கு யாரு? பைத்தியம் நம்மளை திட்டத்துக்கு கல்லெடுத்து அடிக்குது, நாய் குறைச்சிட்டு ஓடி வருது கடிக்கிறதுக்கு, அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்தோமோ அதுவே எடுத்துக்கிச்சா? இல்லை, இப்போ தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் பச்சை தமிழர் எழுதுனது தான். அவருக்கு என்ன அதுல பிரச்சனை இருக்கு? அவரே நீங்க வந்து பாரதிதாசனே திராவிடத்தை ஆதரித்து பல பாடல்கள் எழுதியிருக்காரு. நீங்க அவர் வந்து நீங்க மனோன்மணி சுந்தரனார் எவ்வளவு பெரிய அறிஞர், தமிழ் தாய் வாழ்த்து எழுதினவர். இவர் எவ்வளவு பெரிய அறிஞர் தெரியுமில்ல? யாரு? சீமான் எவ்வளவு பெரிய அறிஞர்னா, தேளு கடிச்சுன்னா தண்ணிக்குள்ள கை விட்டா சர்ன்னு விச இறங்கிடும் பயப்படாம. மருத்துவத்துல சீமானோட அறிவு. பழங்காலத்துக்கு முன்னாடி கறி வாங்கிட்டு நம்ம ஒருத்தன்டா நேரம் ஒரு இலையில கட்டி கொண்டு போயிருக்கான், பூரா எலும்பு ஒட்டிக்கிச்சு, அதை வச்சு தாண்டா வந்து எலும்பு மருத்துவம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பேசுறாரு. அப்ப இவ்வளவு பெரிய அறிவுக்கு சொந்தக்காரர் தான் சீமான் அவர்கள். படிப்பு வேலைக்கு எதுக்கு போகாத, கல்வி இருக்காத, நேரா வா, மாடு மேய்க்க போலாம், சாணியல்ல போலாங்கிற பார்ப்பனை அஜெண்டா இருக்குல்லங்க. ஒரு 100 வருஷமா இவனால படிக்க போயிட்டான். இந்த பிசி பிற்படுத்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவரு, கல்லரு, மரவரு, கவுண்டரு, கோணாரு, பழையரு, பல்லரு, அருந்ததி, இவங்களாம் எப்படா படிக்க போயிட்டா நான் டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறோம், வைத்திருத்தல் தாங்க பார்ப்பனை பதறுவான் பாத்தீங்களா? அதோட அதிகமா சீமான் பதவிட்டு. இதைத்தான் பிஜேபி வந்து இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிலாம் கொண்டு வராங்க, குலக்கல்வி திட்டமா கொண்டு வராங்க. விஸ்வகர்மா திட்டம் அதுக்கு தான். மருத்துவத்துல வந்து இவெல்லாம் படிச்சு முன்னேறான்னு தான் வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 10% யார்கிட்ட பிடிக்கிருக்கான்? நீங்க இன்னைக்கு போராடிட்டு இருக்க பிற்படுத்தப்பட்ட ராமதாஸ்ல இருந்து அத்தனை பேரும் எம்பிசி பிசி தலைவன் பூரா போய் பார்ப்பனனுக்கு பிஜேபிக்கு காலை கழுவி விட்டு நிக்கிறானே, அவன் பிசி எம்பிசி இருந்தாலும் பிடிங்கி கொடுத்துருக்கான் 10%. ஆமா, நீங்க வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து இவங்க பூரா வந்து கோட்டால போறாங்கன்னு உங்க கோட்டாவை பிடிங்கிட்டு போயிட்டான் பாப்பான். இதை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தனும் இல்லை.
தமிழ் தேசியம், திராவிடம் இதுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் சொன்ன விஜயினுடைய கருத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக ஆதரிக்கிறீங்க. அதே சமயத்தில் சீமான் சொன்ன பல பொய்களையும் அவருடைய கட்சியினுடைய அமைப்பு என்னவாக அழிஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுனீங்க. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.